வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஜீவா அந்த பீச் பங்களாவை வாங்கிடுறாங்க. வாங்கின உடனே இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கலந்துக்கிறாங்க, காவியாட்ட. அவங்க சொல்கிறாங்க, நீ நினச்ச மாதிரி இதை வாடகை விட்டலாண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை, வாடகை விட்டா அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் நான் எதுவும் செய்ய முடியாமல் போயிடும். கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சாகணும். அந்த அண்ணாமலை அங்கிள் பணத்தை வச்சு தான் நான் முன்னேறி வந்திருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த பங்களா பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஜியோவோட ஃப்ரெண்டு சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த மனோஜை ஏமாற்றி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணேன். அதுக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பாவுக்கு தான் பண்ணணும், முத்துக்கு மீனாவுக்கும் பண்ணணுங்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த வீட்டுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு, அவங்க அம்மா முத்துவோட அம்மா முத்தையோ மீனாவையோ ஒரு பொருட்டாக எண்ணாமல் அந்த வீட்டில் அவங்க இருக்கவே கூடாது, அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்க லாய்க்கு இல்லாத ஆள் அப்படின்ன மாதிரி அவங்க பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த வீட்டில் அவங்களும் ஒரு ஆளாகணும். அதுபோக அந்த அண்ணாமலை அங்கிள் முத்து மேலேயும் மீனா மேலேயும் அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. அப்போ அந்த அங்கிளுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும், முத்துக்கு மீனாவுக்கு ஏதாவது உதவி பண்ணணுன்னா நான் முத்து மீனாவுக்கு பண்ணாலே போதுமானது தானே அப்படிங்கிறாங்க. அப்போ சரிதான், நீ என்ன பண்ண போகிற, வேங்கின பங்களா அவங்களுக்கு கொடுக்க போகிறியா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய நல்லவளாக நான் கிடையாதுடி, முத்து ரொம்ப சூப்பரான ஆள். என்ன, எனக்கு நல்ல ஒரு பழக்கம். ஆனால் இந்த சூழ்நிலையில் இனிமேல் போட்டு நான் காருக்கு கூப்பிட்டா வருவாரான்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் அந்த முத்துவுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும், அந்த மீனாவுக்கு உதவி பண்ணால் தான் என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ அந்த பங்களாவை வாங்கியிருக்கேன். இப்போ அதை நான் வாடகைக்கு விட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் பிரயோஜனமாக பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்டி அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீ வேணால் எப்படி பண்ணு ஜீவா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த சொல்லுவாங்களே, ஆஃபரில் அந்த பங்களாவை வாடகை கொடு, சுப காரியத்துக்கு. ஏன்னா ஆஃபர் முறையில் என்ன செய்வோம், நாங்கள் அந்த பங்களாவை வாடகைக்கு விடுவோம், திருமண காரியங்களாக இருக்கட்டும், நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மண்டபத்தை யாரெல்லாம் அந்த பங்களாவை யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அதில் டெக்கரேஷன் வேலையை நீங்கள் கண்டிப்பாக எங்கள் நிர்வாகத்திட்ட தான் கொடுக்கணும்னு நீ சொல்லிட்ட அப்படின்னு சொன்னால், இந்த முத்து பொஞ்சாதி டெக்கரேஷன் வேலை தானே பார்க்கான்னு சொல்லிட்டு அவங்க அதை வச்சே பொழைச்சிக்கிட்டோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே கப்பலில் கல்யாணம் பண்ணலாமா, இல்லைன்னா வித்தியாசமாக ஃப்ளைட்டில் கல்யாணம் பண்ணலாமா, எங்கெல்லாமா பண்ணலாமான்னு யோசிக்காங்க. நிறைய பேருக்கு பீச் பங்களாவில் போய் ஒரு கல்யாணம் முடிக்கணும், இல்லை ரிசப்ஷன் வைக்கணும், இல்லை பிறந்தநாள் பார்ட்டி வைக்கணும், இல்லை நண்பர்கள் கூடுவது விழா வைக்கணும், என்னத்தையாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆஃபரில் போட்டோம்னா கண்டிப்பாக ரீச் ஆகும், விளம்பரம் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம விளம்பரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் 1,00,000 வாடகைக்கு புக் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம 50,000னா யாருனாலும் வருவாங்க. சின்ன எடுத்துக்காட்டுக்கு இப்போ அந்த பங்களாவெலாம் நம்ம வாடகை விட்டோம்னா ஒரு நாளைக்கு நம்ம 1,00,000 விடலாம். 1,00,000 2,00,000 கூட விடலாம். கீழே மட்டுமே 1,00,000 விடலாம். 2,00,000 விடுதுன்னு வச்சுக்கோ. 2,00,000 1,00,000 தந்தால் போதும். ஆனால் டெக்கரேஷன் வேலை எங்கிட்ட தான் பண்ணி தந்தியாகணும் அப்படின்னு சொன்னோன்னா, உனக்கு தினம் 1,00,000 வந்துடும். மாதம் 30,00,000 உனக்கு அந்த பங்களா வச்சு வருமானம் வந்துடும். 1. 2வது, அந்த 30 நாளும் அந்த மீனா தானே சொன்ன பேர், அந்த மீனாவுக்கு டெக்கரேஷன் வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீனும் அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி ஆச்சு, உனக்கும் வருமானம் வந்த மாதிரி ஆச்சு. இப்போ ஒரு ஆள்கிட்ட வாடகைக்கு விட்டதுனால தான் அவன் இன்னொரு ஆள்கிட்ட என்ன மனோஜ்கிட்ட என்ன செஞ்சிட்டாங்க, ஏன் சொந்த பங்களா தான் அப்படின்னு சொல்லி விற்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டல, இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனை பண்ணடி, சரியாக இருக்குது. நான் டைரெக்டாக முத்துக்கோ மீனாவுக்கோ செஞ்சு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த பங்களா நான் வாங்கினது கூட அவங்களுக்கு அரசல் பசாக தெரிஞ்சுட்டு போட்டோம். சரி, அதான் வாங்கினது தெரிஞ்சு போச்சே அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன இது வேறு மறந்துடுச்சு, நான் தான் எல்லாம் போனேன்னா. சரி, நம்ம இப்படி பண்ணிடலாம், முத்துக்கு மீனாவுக்கும் தொழில் ரீதியாக நம்ம பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காங்க. சரி, ரைட்டு, மேனேஜருக்கு கால் பண்ணு அப்படிங்கிறாங்க. மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மேடம், உங்கள் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. இப்போ நான் புதுசாக ஒரு பங்களா வாங்கியிருக்கோம்ல, அதுக்கு நேம் வைக்கிறோம், என்ன மாதிரி பேர் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. மேடம், நீங்கள் எப்போவுமே நம்ம குரூப் நேம் தானே வைப்பீங்க, அந்த குரூப் நேமே வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. சரி, ரைட், அதே மாதிரி போர்டு வச்சுருங்க. அதுபோக கொஞ்சம் விளம்பரம் பண்ணணும். நம்ம அந்த பீச் ஹவுஸை தினசரி வாடகை கொடுக்க போகிறோம். அதாவது சுப காரியங்களுக்கு கல்யாண மண்டபத்தை எப்படி வாடகை கொடுவாங்களோ அதே மாதிரி நம்ம இந்த பீச் பங்களாவை விட போகிறோம் ஆஃபரில்.
அதாவது 325 நாளும் ஆஃபர் தான். சரிங்களா? பாதி கட்டணம் தான். மற்ற இடங்களில் ரூ. 1,00,000 வாடகைன்னா நம்மளுக்கு 50,000 தான். நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒவ்வொரு ரூ. 2,00,000 நம்மளுக்கு வாடகை வருதுன்னா ரூ. 1,00,000 தந்தால் போதும். ஆனால் அதில் வந்து குறிப்புன்னு போட்டு அங்கே பண்ணக்கூடிய அலங்காரம் டெக்கரேஷனை டெக்கரேஷன் பண்ணுவாங்கள்ல, அலங்காரம் பண்ணுவாங்கள்ல, அந்த அலங்காரம் சுபகாரியங்களுக்கு அலங்காரம் பண்ணுறது எங்கள் நிர்வாகத்தை சார்ந்தது அப்படின்னு மட்டும் அதில் விளம்பரத்தில் வரணும் அப்படிங்கிறாங்க. மேடம் நம்மகிட்ட அது யார் மேடம் இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, நான் போய் சொல்கிறேன், அவங்கள போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது, விளம்பரத்துக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பயங்கரமாக விளம்பரம் பண்ணுறாங்க. அது சிட்டி பூரம் பயங்கர ரீச் ஆகுது. அப்போ ஏகப்பட்ட பேர் அந்த பீச் ஹவுஸை புக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வரிசையாக டேட்டில் புக் பண்ணதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் புக் பண்ணிடுறாங்க. 36 நாளுக்கு வரிசையாக வந்துடுது. மேடம் ஒரே நாளில் 36 பேர் புக் பண்ணியிருக்காங்க மேடம் அப்படின்னு. ஜீவாவுக்கு பயங்கர ஆச்சரியம், அவங்க ஃப்ரெண்டுக்கும் பயங்கர ஆச்சரியம். ஜீவா சூப்பராக வந்துருச்சுல அப்படிங்கிறாங்க. ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு நான் சொன்ன அட்ரஸில் போய் அவங்கள பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை போய் பார்க்குறாங்க. ஏம்மா எங்கள் மேடத்துக்கு பீச் ஹவுஸில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை வந்து நாங்கள் வந்து சுப காரியங்களுக்கு வாடகை கொடுக்கலான்னு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் தான் டெக்கரேஷன் வேலையை ரெகுலராக நீங்கள் தான் செய்யணும். இப்போமே 36 ஆஃபர் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 36 ஆஃபருக்குமே நீங்கள் தான் வந்து டெக்கரேஷன் பண்ணணும். நீங்கள் எப்போ வருவீங்க, ஏது வருவீங்க? அவங்க இன்னும் 3 நாள் கழிச்சதுலேருந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்தீங்கன்னா அது பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் வேறு நம்ம கஸ்டமரை வர சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த பங்களா தானே மனோஜ் வாங்க போனான்னு சொன்னார், இந்த வீடை தானே ஜீவா மேடமும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இது ஜீவா மேடம் தானே வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தான் வாங்கினாங்க, அவங்க இந்த டெக்கரேஷன் வேலையை உங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. சரி சார் என் வீட்டுக்கார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா கேளுங்க அப்படிங்கிறாங்க. முத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க ஒரு புதுசாக ஒரு வேலை வந்துச்சு, நானும் உங்கள்கிட்ட சொல்லதுக்கு மறந்து அவசர அவசரமாக வந்துட்டேன். அதை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, உங்கள் அண்ணன் ஒரு பீச் ஹவுஸில் ஒரு வீடை வந்து வாங்கிறதுக்கு போய் ஏமாந்தார்ல, அந்த வீட்டில் தான் இருக்கேன். அந்த வீட்டை வாங்கின நம்ம ஜீவா மேடம் அதை வந்துட்டு நாள் வாடகைக்கு விட்றாங்க சுபகாரியங்களுக்கு, நிறைய விளம்பரம் பண்ணியிருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா நான் கூட பார்த்தேன், அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆஃபருக்கும் நான் தான் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லி நீ புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் மீனா அப்படிங்கிறாங்க. அந்த மேடம் எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா, நான் தான் எல்லா நாளும் இதை பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்போ சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஏங்க அங்கே வந்துட்டு நீங்களும் வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. முத்து அங்கே போயிடுறாங்க. அப்போ இந்த முதல் நாள் சுபகாரியத்தை புக் பண்ணவங்க வந்து பிறந்தநாள் பார்ட்டி, அவங்க வந்துட்டு இப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது 2,00,000 வரும் அப்படிங்கிற, பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மண்டபம் இந்த வீட்டை பார்க்குறாங்க, பயங்கரமாக பிடிச்சிருக்கு, இந்த ரேட்டில் யாருமே தரமாட்டாங்க, வைக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி எங்கள் ஓனர்னால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவா மேடத்துக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி முத்து மீனாவும் போகிறாங்க. மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து இங்கே பாருங்கள், உங்கள் அப்பா பணத்தை வச்சு தான் நான் முன்னேறி வந்தேன், உங்களுக்கு ஏதாவது வகையில் பண்ணணும் அப்படின்னு தான் இதை பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் நல்லா வாங்க என்ன அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மேடம் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல முத்து இருக்கட்டும், முதல் நாள் டெக்கரேஷன் பண்ணதுக்கு புக் பண்ணிட்டாங்களா உங்களை அப்படிங்க, பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, 36 ஆர்டர் இருக்குது, 36 பேரையும் வர வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் ரெகுலராக வர்றதை அதனால நீங்கள் பார்த்துருங்க, இது பண்ணுங்கள். காவியா ஒரு 2,00,000 ரூபா அப்படிங்கிறாங்க. எதுக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை முதல் நாள் டெக்கரேஷன் பண்ண உங்கள்கிட்ட கையில் காசு இருக்காதுல்ல, இதை வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்த பிறகு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் இருக்கட்டும், இல்லை வச்சுக்கோங்க, இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை, ஆஃபரையும் தந்து வேலை செய்கிறதுக்கு பணமும் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தகச்சு போகிறாங்க. ஏன் மீனா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட அக்காவை முன்னேறணும், தங்கச்சி முன்னேறணும்னு சொல்லி இந்தளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல, நீங்கள் இவ்வளோ உரிமையாக செய்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மீனா, முத்தோட அப்பாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அவங்க பணத்தால் தான் நான் முன்னேறி வந்திருக்கேன், நியாயப்படி அவங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது செய்ய தான் செய்யணும், அவங்க பையனுக்கு நான் செய்கிறவங்கள தான், பையன் மனைவிக்கு செய்கிறவங்கள தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்ல மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் முன்னேறி வந்தீங்கன்னா எனக்கு பெருமை தான், உங்களுக்காக தான் அந்த மண்டபத்தை நான் பாதி வாடகைக்கு கொடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட அந்த மண்டபத்தை அந்த வீட்டை வந்து நான் வாடகை கொடுத்து தினம் வந்து எனக்கு 2,00,000 ரூபா வாடகை கிடைக்கிற அளவுக்கு நான் பண்ண முடியும், ஆனால் 1,00,000 ரூபாய்க்கு தான் கொடுக்கேன், ஏன் உங்கள் டெக்கரேஷன் வேலை வந்து அங்கே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்க. நன்றி ரொம்ப சொல்லிட்டீங்க, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் கிளம்பி போகிறாங்க. உண்மையிலே ஜீவா மேடத்துக்கு பெரிய மனசு தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்தோடி பார்க்குறாரு, என்னங்க பார்க்குறீங்க அப்படிங்க. இல்லை அப்பா பணத்தை நம்ம அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு குத்த உணர்ச்சியில் அப்படி பண்ணுறாங்க, நம்ம இதை எடுத்து செய்கிறது சரியானு தெரியல அப்படிங்கிறாங்க. ஏங்க
அவங்க வந்து மாமாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும்னு நினைக்காங்க. அவங்க பையன் நீங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுங்கிற நோக்கத்தில் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே டெக்கரேஷன் வேலைக்கு என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்குறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயம் வந்து மனோஜுக்கு தெரிய வருது. தெரிஞ்சோடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா என்னையும் ஏமாற்றிட்டு போனவா, நான் வாங்க வேண்டிய பங்களாவை வந்து அந்த ஜீவா வாங்கிட்டா. இப்படி இருக்கும்போது இதில் வந்து இவங்க டெக்கரேஷன் வேலையை எடுக்காங்க, இதை செய்யக்கூடாது நீ சொல்லுமா அப்படிங்கிறாங்க. முத்து மீனா வீட்டுக்கு வரும்போது விஜயா சரியான கோபத்தில் இருக்காங்க. அப்போ அண்ணாமலையும் கரெக்டாக வராங்க. என்ன விஜயா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாம் அந்த முத்து மீனா அவ்வளோதான், மனோஜ் வாங்க வேண்டிய பங்களாவை அந்த ஜீவா வாங்கியிருக்கா. அதுபோக அவள் வீட்டை வந்து வாடகை கொடுத்துருக்காங்க, அதில் வந்து இவங்க டெக்கரேஷன் வேலை செய்கிறாங்களாம். இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்க, அவங்க அந்த வேலையை எடுத்து செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதா வேலை எடுத்து செய்யக்கூடாதா அப்படிங்கிறாங்க. எங்க ரெண்டுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, அவங்க வீட்டை விட்டும் போக மாட்டாங்க, வேலையும் எடுத்து செய்ய தான் செய்வாங்க. அவங்களுக்கு வேலையாக வந்திருக்கு, அவங்க வேலையாக செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு பின்னாடி பார்க்குறாங்க. முத்து மீனா வராங்க. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் பஞ்சாயத்து தாண்டா ஓடிட்டுருக்கு, ஜீவா மேடம் வந்து ஏதோ அந்த பங்களா வாங்கிட்டாங்களாம், அதில் வந்து நீங்கள் தான் டெக்கரேஷன் வேலை செய்கிறீங்களா, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது எப்படிப்பா அவனுக்கு தெரியும்? அதான் விளம்பரத்தில் வருதுடா அப்படிங்க. விளம்பரத்தில் வருதா? பேப்பரில் இன்றைக்கி செய்தியில் விளம்பரம் வருது, அதான் வந்து இதில் வந்து டெக்கரேஷன் வேலை உரிமை மீனா அதை தான் புக் பண்ணணும்னு சொல்லி வருது, நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாம் தெரியும்டா, உங்களுக்கு பணம் வந்தால் தான் போதுமே, கூட பிறந்தாண்ணே எப்படி போனாண்ணே அப்படி அப்படிங்கிறாங்க. என்ன கூட பிறந்த தம்பியாக ஒரு காலமும் ஏற்றுக்கிட போகிறது கிடையாது. இந்த விஷயத்தில் வந்து என்னப்பா பெருசாக பேசுகிற அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, அதை அவங்க செய்யக்கூடாதுங்காங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. நல்ல மாதிரி பண்ணுங்கள், நல்ல மாதிரி பேர் வாங்குங்க. அந்த பிள்ளை ஏதோ ஒரு கைமாறு நம்மளுக்கு செய்யணும்னு நினச்சிட்டு செஞ்ச மாதிரி தெரியுது, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நம்ம தொழிலில் தானே காட்டுதோம், விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா முத்து மீனாவும் அதில் டெக்கரேஷன் வேலை பண்ணக்கூடாது, அதுவும் ஜீவா வீட்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நீனே வீடு வாங்கியிருந்தாலும் டெக்கரேஷன் வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து தொழில் இது, பண்ண சொன்னால் பண்ணிட தான் போகிறோம், இதெல்லாம் பேசாத அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்க டெக்கரேஷன் வேலை செஞ்சாங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுமா, நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் சொல்கிறத நானும் சொல்கிறேன், நம்மளுக்கு ஆகாத மனுஷி என்ன, அவ ஒரு வீடு வாங்கியிருக்கா, அந்த வீடை வாங்கியிருக்கா, அதில் போய் இவங்க டெக்கரேஷன் பண்ணுவாங்களா? ஒரு நாள் டெக்கரேஷன் பண்ணி என்னங்க கிடச்சிரும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவாக கிடைக்காது, வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மாமா எல்லா வேலையும் எங்களை தான் செய்ய சொல்லியிருக்காங்க, 32 ஆஃபரோ 36 ஆஃபரோ முதல்ல நாளே வந்திருக்கு, அது அவ்வளவும் புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃபர் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறேன், பண்ணிவிட்டு எல்லா ஆஃபரும் நான் தான் பண்ணலான்னு இருக்கிறேன் மாமா, நீங்கள் என்ன மாமா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவர் என்னடி சொல்கிறது, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை தான் நாங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டோம், நாங்கள் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஏங்க அப்படி அவங்க டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து, நம்ம 3 வயதுக்கு ஒரு வீடை பாரு, பேசாமல் நான் வந்துடுதேன், நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் சூப்பராக செய்யுங்க, விஜயா மாதிரி ஏதோ ஒரு பெரிய வீடு வாங்கிடலாம்டா, அதுக்கப்புறம் அவள் வீடு நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டான், எல்லோரும் அங்கே போய் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா, வீடு பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி செல் எடுத்துகிட்டு நேராக செல்வத்துக்கு கால் பண்ண. செல்வம் ஒரு சூப்பர் வீடாக இருந்தால் பாரு அப்படிங்கிறாங்க. யாருக்கு தெரிஞ்சவங்களுக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் அப்படிங்கிறாங்க. டேய் நடிக்காதடா, அவங்க அப்பா விட்டு வரைய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்பா விட்டு வர மாட்டேன், அப்பாவை தான் கூப்பிட்டு வரேன், நாங்கள் தனியாக போகலான்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால் தனியாக ஒரு வீடு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, போன வீடா அப்படிங்கிறாங்க. அவனை கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்றாங்க. ஃபோனை வைக்கிறாங்க. என் வீட்டுக்காரெலாம் வரமாட்டார், போனால் நீனும் பொண்டாட்டியும் போ அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒரு நாளும் போகணுன்னு சொல்லலை, நீங்கள் தான் நாங்கள் டெக்கரேஷன் வேலை செஞ்சு அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்க, அந்த வேலை செய்யறது தப்பான வேலையா? இல்லை கரெக்டான வேலை தானே, கரெக்டான வேலை செய்யறதுக்கு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் பெரிய ஆளாக வந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்காங்க. இவங்க பெரிய ஆளாக வந்தாங்கன்னா வராட்டேனே அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, சொன்னாலும் சொல்லாட்டில் அவங்க பெரியவங்களாம் வர தான் போகிறாங்க. இங்கே மனோஜை பாரு, ஃபர்னிச்சர் கடையை என் பணத்தை வச்சு நடத்திட்டு என் மாமனார் பணம்னா ஃபர்னிச்சர் கடை போச்சு, இப்போ நான் நடத்துவேன். 30 லட்ச ரூபா இப்போ சமாதி பண்ண பணத்தையும் இன்னொருத்தங்க சப்டீலர் கொடுத்த பணத்தையும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டுங்க, இப்போ கடனாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் ஒரு ஆள் அமுக்குறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு யார் அப்படின்னு சொல்லி கதை திறக்காங்க. சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. 5-6 பேர் வராங்க. உடனே அதை பார்த்தோன்னா மனோஜ் திருதுன்னு முழிக்காரு. மனோஜ் திருதுன்னு முடிச்சு பார்த்தோன்னா, எப்போ என்ன மனோஜ் திருதுன்னு முழிக்காமா, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒரு பேங்க்லேருந்து வரோம் சார், உங்கள் அண்ணாச்சி ஒரு 10 லட்ச ரூபா லோன் எடுத்தார், கிரெடிட் கார்டு லோன் எடுத்தார், அது கட்டவே இல்லை, கிட்டத்தட்ட 16 லட்ச ரூபா ஆயிடுச்சு, அதை எப்போ கட்டுவார் ஏது கட்டுவாருன்னு சொல்லி ஃபோன் அடித்து கேட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டார். நாங்கள் என்ன சார் செய்ய முடியும், கடைக்கு போனால் கடை ஓனர் வந்து மாறிட்டாங்க அப்படிங்கிறாங்க.
மாறலை. எங்கள் அப்பா பணத்தில் கடை ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் மாற்றிட்டோம், இதான் ஓனர் அப்படிங்கிறாங்க. அப்படியா பணம் சார், நீங்கள் கடை ஓனர்னு சொல்லிட்டு தான் கொடுத்தோம். சரி, ரொம்ப நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. சரி, ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு முன்ன பின்ன ஆகவும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியுது நீங்கள் சுத்தமாக கடை நடத்தலைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பணம் உடனே இது பண்ணணும், இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. என் மனம் சொல்லிட்டார், நான் இருக்க நிலைமையில நீங்கள் எப்படி பேசிட்டு இருக்காதங்க வச்சுட்டு இருக்காதங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ இந்த வீட்டு கொடுக்குறது பணம் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அந்த வீடு கொடுக்க தான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, வீட்டு கொடுக்க வாங்கினா இப்போ ஒரு வாரத்தில் தானே வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. சார், மனோஜ் சார் தப்பாக சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட அவர் வாங்கி 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு சார், லோன் வாங்கி இன்ன வரைக்கும் கட்டலை சார் அப்படிங்கிறாங்க. டே மனோஜ், என்னடா 4 மாதம் மட்டும் வாங்கி என்னடா செஞ்ச அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு கணக்கு சொல்லுறாரு, பூராமே ஆடம்பர தேவைக்கு வாங்கினது. உடனே நம்மளை காரி மொசரை கட்டிட்டு எடுத்துக்கிட்டு, நீங்களாம் மனுஷனாடா, கடை வாங்கியவனாவது ஆடம்பர செலவு பண்ணவனாடா, என்ன பழக்கத்தை படித்த அப்படிங்கிறாங்க. எப்பா, அந்த பழக்கம் எங்கேருந்து வந்து உங்களுக்கே தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா மறைக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த கடத்தை கொடுக்க வழியை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே நான் ஒரு வாரத்தில் கொடுத்துட்டேன், நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், இந்த தோரணை பேச்சு பேசிக்கிட்டு இருக்காதிங்க, எப்போவுமே தர்றதில்லை, உறுதியாக எப்போ தருவீங்க, டேட்டை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தேதி சொல்ல முடியாமல் முழிக்காங்க. முத்து சொல்கிறார், அவருக்கு சரியான உழைப்பு கிடையாது, அதனால் அவன் தேதி சொல்ல முடியாமல் இருக்கான். அவங்க வீட்டம்மா வந்து அவங்க ஊருக்கு போய் ஏதோ சொத்தை விற்று கொண்டு வராங்க, அவங்க சொத்தை விற்று கொண்டு வந்தோடனே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி, நீங்களாம் சொல்கிறீங்க, அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. இப்படி இருக்குது. இப்படி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு காலிங் உள்ள அமுக்குறாங்க. 2-3 பேர். எனக்கு கதவை திறக்காங்க. 2-3 சப் டீலர் வராங்க. உடனே, மனோஜ் சார், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் டீலர்னு சொல்லிட்டு தானே நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் பணத்தை கொடுத்து ஓனருக்கு கொடுக்க சொன்னோம், நீங்கள் ஓனர்கிட்டே கொடுக்கலையாமே, என்ன வரோம், நாங்கள் ஓனர்கிட்ட பேசிட்டு தான் வரோம், நீங்களே இனிமேல் டைரெக்டாக வந்து என்கிட்ட எடுத்துக்கலாம், நீங்கள் மனோஜை நம்ப வேண்டாம், மனோஜோட நடவடிக்கை சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு, அதுபோல் நீங்கள் கடையெல்லாம் வந்து வேறு ஆள்கிட்ட கொடுத்து எங்கே வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் வந்து எங்கள் டெபாசிட் பணம் உடனே வேணும் அப்படிங்கிறாங்க. சார், சொல்லுறதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த பணத்தை நான் வேறு ஆள்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சார், அது எனக்கு பொருட்டு கிடையாது, இந்த வீடு உங்கள் வீடு தானே, இந்த வீடை விற்று கூட கொடுங்க அப்படிங்கும்போது விஜயா சரியான டென்ஷன் ஆகிறாங்க. வீடு விற்று கொடுக்கணுமா, வீடு யார் பேரில் இருக்குது தெரியுமா, இந்த மனோஜ் பேரில் இருக்குது, இது ஏன் வீடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாருமா, உங்கள் அம்மா தானே, அப்போ அவனுக்கு பங்கு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, அதெல்லாம் தர முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், ஒரு வாரத்தில் நீங்கள் பணத்தை தரலைன்னா என்ன, ஏன்டா இவங்கள வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும், பார்த்துக்கோங்க, நாங்கள் 3 பேருமே ரொம்ப உரி பிடிச்சாலும் பார்த்துக்கிடுங்க, எங்களை பற்றி வேணால் விசாரிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு காலிங் பெல்ல அமுக்குறாங்க. இது யாருடா அப்படின்னு சொல்லி கதை திறக்கிறாங்க. ரோகிணி 4 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு இந்த பேங்கை ஏமாற்றிட்டு அலைகிறாங்கல்ல, அந்த பேங்க்லேருந்து வராங்க. அவங்க லோனே கட்டலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 13 லட்ச ரூபா ரோகிணி கட்டணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே ரோகிணி தெரிதுன்னு முழிக்காங்க, மனோஜும் முழிக்காங்க. ஆகா, ரோகிணி மாட்டி போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் யாரா, நான் ஏத்தாப்பில் உட்காந்துருக்காங்க, அவங்கள 2 பேரும் கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், இது யாரா அப்படிங்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, சரி தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சவங்களாம் கிடையாது தம்பி, அந்த ரோகிணின்னு இருக்குல்ல அந்த பொண்ணு ஒரு 4 லட்ச ரூபாயை 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிச்சு, கெட்டவே இல்லை, வேறு வீடாக மாறி போய்கிட்டே இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் தெரிலன்னு சொல்லுது. இடையில இவங்க 2 பேரையும் ஒரு நாள் பார்த்தோம், பார்க்கும்போது அட்ரஸ் வாங்கினது தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க கெட்டலை, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் பணம் தான் இங்கேருந்து கிளம்புவோம் தம்பி அப்படின்னு சொல்லி எல்லோரும் அங்கே உட்காந்துருந்தாங்க. இதை பார்த்தோன்னேப்பா, என்னப்பா புது கதையாக இருக்குது, என்னென்னு கேளுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே, ஆமாண்டி, நான் தான் வாங்கினேன், என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா டவார் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உன் ஃப்ரெண்டோட அம்மானா யார் அப்படிங்கிறாங்க. வித்தியா அம்மா தான் அப்படிங்கிறாங்க. வித்தியா அம்மாவுக்கு நீ வாங்கி கொடுத்துருக்க, ஆனால் வித்தியா கேட்டால் இதை நீ எங்கே இருக்குன்னு தெரிலன்ருக்கா, அதை அவள் பணத்தை கட்ட மாட்டா, நீ வந்து அவளுக்கு கட்டணுமா அப்படின்னு சொல்லி வித்தியாவை கால் பண்ணுறாங்க. வித்தியா, நீ என்ன நினச்சிட்ருக்க, உனக்காக என் மருமக பணக்கார மருமக லோன் எடுத்து கொடுத்துருக்கா, நீ கட்டாமல் ஏமாற்றிட்டாலே இதை ஒழுங்கு மரியாதை அந்த பணத்தை கட்டு, இப்போ பேங்க் உள்ளவங்களாம் அங்கே தான் கூப்பிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே பேங்க் உள்ளவங்க சொல்கிறாங்க, ஏம்மா உங்கள் மருமக பயங்கர டக்காலிட்டி பண்ணுது, பணம் எடுத்தது இது தான், அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க, இவங்களுக்கு எடுத்தாங்க, எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை பணம் கட்டணும், எப்போ கட்டுவான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜுக்கு என்ன சின்னே தெரில. உடனே கத்துறாரு. கத்துனோடனே, என்ன சார் நீங்கள் கத்துனா நாங்கள் பேப்பட முடியுமா, எங்களுக்கு தேவை பணம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்கள், அவன் எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கான், உங்களுக்கு கடத்தை கொடுக்குறது மாதிரி தெரில, நாங்கள் ஏதாவது வழி பண்ணி கொடுக்குறது பார்க்குறோம் சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கய்யா, நீங்கள் பெரிய ஆளுனா நாங்கள் போகிறோம், தயவுசெய்து இது பண்ண சொல்லுங்கள், அந்த ரோஹிணி பொண்ணு ஒரு கேரண்டி கொடுக்க நாங்கள் ஏற்றுட்டு போக முடியாது, அது பல வாட்டி எங்களை ஏமாத்தான் செஞ்சுருக்கு,
ஒரு வாட்டி கூட தரல அப்படிங்கிறாங்க. எப்படியா நாங்கள் தந்துடுறையா அப்படிங்கிறாங்க. போனோன்னே விஜயா சரியான டென்ஷன் ஆகிறாங்க. எப்படி ரோகிணி நீ வந்து வித்யாவுக்கா நீ லோன் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. நீங்களாம் ஆன்ட்டி கிண்டின்னு பேசிகிட்டு இருக்காத, என் மருமகளை ஏமாற்றி 4 லட்ச ரூபாய் நீ லோன் வாங்கியிருக்க, அது எத்தனை லட்ச ரூபா பெரிய தெரியுமா? 3 மடங்கு இப்போ கட்ட வேண்டியது இருக்குது, நீ கட்டிடுவியா வச்சிருவியா ஆனால் போனியாக்கும் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி எல்லாம் தெரிஞ்சால் பேசுங்க, தேவையில்லாமல் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி வேலைலாம் வச்சுக்காதீங்க, இதனால் ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தர டிக்கெட்டு ஓட்டலாம் பழனம் அப்படி தாண்டி இருக்கும் அப்படிங்க. ஆன்ட்டி மரியாதையாக பேசணும், நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை பேச வச்சுடுறாங்க. ரோகிணி உங்கள் ஃப்ரெண்ட் ரொம்ப திமிரில் பேசுகிறா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி என்ன மன்னிச்சுக்கோங்க, அவங்கள ஏதாவது பேசிட்டான்னு மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ பணம் வேணும், நம்ம எல்லோரும் கிளம்பி அந்த அவட்ட போய் பணத்தை கேட்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி நானே வசூல் பண்ணி கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாரு ரோகிணி, வீட்டுக்கு ஒவ்வொரு கடங்காரங்களாம் வந்துட்டுருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, வேறு வழி தெரில அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. விஜய் அங்கே பாரு, இப்போ நம்மளுக்கு 2 வீடு இருக்குது, உன் பேரில் வீடு இருக்குது நீ சொல்லிக்கிட்டு இருக்கு, 2 வீட்டில் ஒரு வீடை கொடுத்துருவோம், கொடுத்துட்டு இந்த கடனை பூரா செட்டில் பண்ணிவிட்டு நிம்மதியாக அவனை இருக்க சொல்லு, அவன் படிச்சிருக்கான், ஏதாவது ஒரு சின்ன வேலையை நானும் பார்க்க சொல்லு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜப்பா, நானும் சாதாரண வேலைக்கு போக முடியாது, பெரிய வேலைக்கு தான் போக முடியும், சாதாரண வேலைக்கு நான் போக மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு சரியான கோவம் வருது. இதை மட்டும் என் பேசிய பணம் என் கொடுத்து ஒரு இடத்துல ஏமாந்துக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க, அது போக பெற்ற தாப்பனே ஏமாந்துக்கிட்டு இருந்தால் ஊர் உலகம் ஏமாத்தனடா செய்யும் அப்படி இப்படிங்கிறாங்க. அதை கேட்ட விஜய் சரிங்க ஒரு வீடை கொடுத்துடலாம், கொடுத்து இந்த கடனை பூரா அடைச்சிடலாம். ரோகிணி உன் கடனெலாம் கொடுக்க முடியாது, உன் கடனை கொடுக்கணும்னா நீ உன் ஃப்ரெண்ட்டு வாங்கி தான் கொடுக்கணும், இல்லைன்னா நீ உங்கள் அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா அப்படிங்கவும் மனோ சரியான கோபமாயிருது. ரோகிணி நான் இவ்வளோ கடந்து தத்தரிச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ கூட உங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வரணும்னு தோணலை, நீ உண்மையிலே என் மேலே பாசம் வச்சுருந்தேன்னா நீ உங்கள் அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சும்மையாவது வீம் பண்ணுதாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்காங்க, கிராமத்தில் உள்ள வீட்டை விற்றுட்டு அதை ஒரு அமௌண்ட்டை கொண்டு கொடுத்த மாதிரி கொடுப்போமா அப்படின்னு நினைக்காங்க. அப்போ நேராக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் போய் ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்ன கல்யாணி நேராக கல்யாணம் கிளம்பலையா அப்படிங்கிறான்னு, போகலாமா அங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் வீட்டுக்காருக்கு ஃபர்னிச்சர் கடை வந்து எல்லாம் போச்சு, அந்த முத்து மீனாவும் அந்த கடையை பிடிங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. கடையை பிடிங்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா பணத்தை நாங்கள் வந்து வச்சுக்கிட்டு தான் கடையை ஆரம்பித்தோம், அவர்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி கதை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால் வேங்க தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் பணக்கார வீட்டில் பிறந்தோன்னு நினச்சி நீ பணத்தை வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க, அவனை வச்சு கடனை பூரா அடைக்கிறதுக்கு இப்போ நான் என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி சொன்னேன், தேவையில்லாமல் ஒரு பொய்க்கு மேலே சொல்லிக்கிட்டே இருக்காத, என்றைக்காவது வசமாக மாட்டிப்பேன் அப்படின்னு சொன்னேன், நீ கேட்கல. இப்போ பாரு எனக்கு ஒரு பையன் இருக்கான், என் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு கூட சொல்ல முடியாமல் பணம்னு அலைஞ்சிட்டு கிடக்க, என்ன பண்ண போகிற சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு இருக்க ஒரே வழி நம்ம கிராமத்தில் இருக்க வீடை விற்கிறது தான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அம்மா கிராமத்தில் இருக்க வீடை விற்றாதாம்மா முடியும், அது நம்ம பூர்வீக வீட்டுக்கு, அதை விட்டுட்டு நம்ம எப்படி கிராமத்துக்கு போகிறது அப்படிங்கிறாங்க. அங்கேயாம்மா போனோம், நான் கண்டிப்பாக வந்து சரியான பிறகு கண்டிப்பாக ஒரு பங்களா மாதிரி ஒன்று வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. நான் இப்போவும் அதை தாண்டி சொல்லுதேன், ரொம்ப ஆசைப்படாத, இருக்கிறத வச்சு மனநிறைவாக வாழப்பார். இப்போ முத்து மீனாவும் சொந்த வீடே இல்லாட்டிலும் மாடியில் ரூம் கட்டி நமக்கு ஒரு வீடு இருக்காங்க, குடியிருந்தால் போதும், அப்பா அம்மாவோட ஒரு கூட்டு குடும்பத்தோடு இருந்தால் போதும்னு மனநிறைவாக வாழ்கிறாங்க. அதை மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நீ இப்போவும் இந்த முத்து மீனாக தான் தூக்கி பிடிச்சிட்டு இருப்பியாம்மா, அவங்களுக்கு தான் நீ வந்து செவி சாய்ப்ப, நான் சொல்கிறது என்னன்னே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கேட்க போய் தாண்டி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கிராமத்தில் உள்ள வீட்டை விற்க போகிறேன், உன் பேரில் வீடு இருக்குது, நீ விற்க சம்மதிக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. உன் எதிர்காலத்துக்கும் கிறிஸ்து எதிர்காலத்துக்கும் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன், இல்லை நான் விற்க போகிறேன்னா அது உன் விருப்பமா, நான் எதில் கையெழுத்து போடணுமோ போட்டுருதேன் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா ஃபோனையும் எடுக்கலை, ஏன்னா ரோகிணி மேலே செம்ம கானில் இருக்காங்க. வித்யாவுக்கு மறுபடியும் ரோகிணியோட அத்தை கால் பண்ணதுனால கடுப்பு. உடனே 4-5 ஃபோனில் எடுக்கிறாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. சொல்லுதுன்னு தப்பான வச்சுக்காதடி, உங்கள் சித்தப்பா ஒரு ஆள் வந்து வீடு புரோக்கராக இருக்கார்ல, ஆமாம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. என் கிராமத்தில் இருக்க வீட்டை வந்து கொடுக்கணும், யார் வாங்குவாங்கன்னு கேளு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சித்தப்பா நான் வித்யா பேசுகிறேன் அப்படிங்க. சொல்லுமா பேசி ரொம்ப நாள் ஆச்சு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. குமரிபாளையத்தில் என் ஃப்ரெண்டு ரோகிணி ரோகிணி இருக்காள்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் கல்யாணி இருக்கா, பேர் கல்யாணி தானே அப்படிங்க. கல்யாணின்ற ரோகிணி தான், அவள் வீட்டை வந்து விற்கணும், யாரும் ஆள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நல்லதாக போச்சு, என் மச்சினனுக்கு ஒரு வீடு வாங்க தான் அங்கங்கே பார்த்துட்ருக்கான், அந்த வீடு எவ்வளோன்னா கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. சித்தப்பா அவளுக்கு எதை பற்றியுமே தெரில அப்படிங்கிறாங்க. உடனே சித்தப்பா நினைக்கிற ஸ்ட்ரைட்டு வசமாக அட்டை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் அந்த வீட்டை பார்த்து சொல்லுதேன் அப்படிங்கிறாரு. அவர் நேராக பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. போய் வீட்டை பார்க்காரு. பார்த்த உடனே
வீடு வந்து ஒரு 15 லட்ச ரூபா தான் பெறும், வீடு பழைய வீடு, இதுக்கு மேலே வாங்க முடியாது வைக்க முடியாது அப்படின்றாங்க. உடனே வித்யா வந்து ரோகிணி கால் பண்ணுறாங்க, 15 லட்ச ரூபா தான் போகுமாண்டி, வேணுன்னா 2 நாளில் பணம் ரெடி பண்ணி தந்துதாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி பொழுது அங்கே தங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. மனோஜ் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் எங்கே இருக்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவை பார்க்க நான் வந்துட்டேன். ரோகிணி எங்கே போயிட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா ரோகிணி வந்து ஃபாரின் போயிட்டாலாம். டேய் சூப்பராக, அதுக்குள்ளே எப்படிடா போக முடியும், ஃப்ளைட்டு தானம்மா, போயிட்டாலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சூப்பரா அப்படிங்கிறாங்க. வரும்போது சொத்து புத்தோடு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு, ரோகிணி வரும்போது வெயிட்டாக வருவியா, அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. 2 நாள் இங்கே இருக்கிறாங்க. அப்புறம் அந்த சொத்துக்கு தண்ணிக்கு போய் அந்த 15 லட்ச ரூபாயை வாங்குறாங்க. 15 லட்ச ரூபாயை வாங்கிட்டு, எப்போ கை செலவுக்கு வச்சுக்கோமான்னு ஒரு 50,000 கொடுக்காங்க. கொடுத்துட்டு நேராக விஜயா வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே ரோகிணி வந்தோடனே, ஆகா அங்கே போயிட்டு உடனே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி எப்படி வந்த அப்படிங்கிறாங்க. ஃப்ளைட்டில் தான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா வெளியே வரது கொஞ்சம் நாள் ஆகுமா அப்படின்னா, மனோஜ் முகம் ஒரு மாதிரி போயிருது. என்ன ரோகிணி அவ்வளோதானா அப்படிங்கிறாங்க. ஒரு அக்கௌண்ட்டில், ஒரு சின்ன அக்கௌண்ட்டில் வந்து அதை பயன்படுத்தாத அக்கௌண்ட்டில் ஒரு 14,50,000 கிடந்துச்சு, அதை அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இப்போ என் அப்பா வர்றது கொஞ்சம் நாளாகுமா, அதுக்கு முன்னுக்கூட்டி அப்பா அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டு செயல்படாத அக்கௌண்ட்டில் கிடந்திருக்கு, அதில் 4,50,000 எடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்க வராங்க, ஸ்ருதி. அது எப்படி உங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் பணம் தான் நீங்கள் எப்படி எடுப்பீங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே அங்கெல்லாம் இங்கே மாதிரி இல்லை ரோகிணி, உள்ளே போய் செக்கில் கையெழுத்து வாங்கினேன், வாங்கிட்டு விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுறதெல்லாம் நம்புது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பலகுரல் இதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, நான் படிக்கலை, ஆனால் இதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைல்ல பலகுரல் அப்படிங்கிற, வாய்ப்பே இல்லை, இவங்க ஏதோ தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி இங்கே மாதிரிலாம் இல்லை, அங்கே வித்தியாசமாக இருக்குது நடைமுறை அப்படி இப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தி மலேசியாவில் தான் கால் பண்ணுற சொல்கிறோம், பேசுகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசுகிறாங்க. பேசணுன்னா இங்கே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. நம்ம எதை பண்ணாலும் இந்த ஸ்ருதியும் இந்த முத்தும் மீனாவும் எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, இந்த மாதிரி என் அப்பா உள்ளே இருக்கார், உள்ளே போய் ஒரு செக்கில் கையெழுத்த முடியுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது, வேறு ஒரு வாய்ப்பு உள்ள அதிகாரி ஏதாவது செட் பண்ண வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. ரோகிணி வாங்கவே முடியாதுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, 2வது சொன்னாங்க பார்த்தீங்களா, உள்ளே இருக்க அதிகாரியை செட் பண்ணால் அது வாங்கிக்கலான்னு, அப்படி தான் வாங்கினேன், வாங்கியாச்சு, செயல்படாத கொண்டு வந்து எடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், இப்போவுமே உங்களுக்கு பணம் வந்துருச்சு, இந்த பணத்தை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கடனை முதல்ல அடைக்க சொல்லு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எப்பா கடன் இல்லாத ஆள் யார், எல்லா கடனையும் கொடுத்துக்கிட்டு தான் நான் என்ன செய்ய முடியும், இந்த 14 லட்ச ரூபாய் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பிஸ்னஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறேன்னு அண்ணாமலை கேட்குறாங்க. மனோஜுக்கு என்ன பண்ணனே தெரில, என்ன தொழிலுக்கு பண்ணுறது ஐடியாவே இல்லை, அவர் சோம்பேறி தானே அப்படின்ட்டு முழிச்சிட்ருக்காரு. எனக்கு என்ன பண்ணனே தெரிலப்பா, ஏற்கனவே ஃபர்னிச்சர் கடை தானே வச்சுருந்தேன், அதை நீங்கள் வாங்கிட்டீங்க, இப்போ என்ன தொழில் பண்ணனே தெரில அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இன்னொரு ஃபர்னிச்சர் கடையாக இன்னொரு இடத்துல வைக்க வேண்டியானே, இப்போ இந்த இடத்துல தான் ஃபர்னிச்சர் கடை வைக்கணும்னு நல்லா இருக்கா, ஒரே மாதிரி தொழில் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே 14 லட்ச ரூபாலாம் அது காணாடா, அதுக்கெலாம் வெயிட் அமௌண்ட் வேணும், ஒரு கடையை வாடகை எடுத்தாலே கிட்டத்தட்ட அட்வான்ஸ் மட்டுமே 10 லட்ச ரூபா கேட்பாங்க, அப்புறம் 4 லட்ச ரூபா வச்சுன்னா அப்படி என்ன பண்ண முடியும், அது பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜுங்க பாரு, முதல்ல கடன் அடைக்க பாரு, கடன் அடைச்சா தான் உனக்கு அது சரியாக வரும் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது பேங்க்காரங்க கரெக்டாக வந்துடுறாங்க. யார், ரோகிணி கடன் வாங்கியிருப்பாங்களோ அவங்க இதை பேசுனதெல்லாம் கேட்டுதாங்க. என்ன ரோகிணி பணம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. பணத்தை கொடுங்க அப்படிங்கும்போது மனோஜ் திருதுன்னு முடிக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா முதல்ல நீ வேணா கடனை செட்டில் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏங்க இது செட்டில் பண்ணணும், அது வித்தியாசம் கட்டணும், வித்தியாசம்லாம் இது கொடுக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், பணத்தை தரலைன்னா அப்படி நாங்கள் வேறு மாதிரி செய்ய வேண்டியிருக்கும், அப்புறம் இந்த வீடு தான் ஏலம் போகும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா திருதுன்னு முழிக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்லுதாங்க, வீடு வந்து மனோஜ் பேரில் இல்லை, விஜயா பேரில் இருக்குது, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க கரெக்டு தான், என் பேரில் இருக்குது, எப்படி இப்படி சொல்லுவாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது, சரி ரோகிணி வித்தியாட்ட பிறகு வாங்கிக்க, அந்த இதை கடனை ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை அப்படியே கொடுத்துட்றாங்க. மனோஜுக்கு என்ன செய்யனே தெரில, கை கட்டினது வாய் கட்டலையேன்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்கார். அப்போ முத்து சொல்கிறாரு, டேய் மனோஜ், கடனை கொடுத்தா மட்டும்தான்டா நிம்மதியாக இருக்க முடியும், வார லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கடனை கொடுத்துருக்கலாம் உனக்கு, நீ அது வரைக்கும் ஏன் சும்மா இருக்கணும், உனக்கு தான் கார் ஓட்ட தெரியுமே, என் கார் இன்னொரு கார் கிடக்கு, அதை எடுத்து ஓட்டு அப்படிங்க, ஏன்டா இன்னொரு கார் இருக்கடா அப்படிங்கிறாரு. டேய் உன் காரை வந்து வாடகை கார் கிடையாது, என் கார் தான் வாடகை கார்
அப்படி ஓட்டினா தான் உரி கிடையாது சரிதானா. அதில் வர லாபத்தை நீ எடுத்துக்க. என்ன அந்த கார் ஓனர் எனக்கு ரூபா தர வேண்டாம், நீனே அவருக்கு டீசலை போடு, நீனே ஓட்டு, அதை வச்சு குடும்பத்தை பார்க்குற வழியை பாரு, ரொம்ப கஷ்டப்படாடா அப்படின்னு சொல்லி கார் சாவி கொடுக்காரு. இதை பார்த்த விஜயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.